Maths 10th and Tamil, a pair of linear equations in two variables. So topic first clear தெரிஞ்சுக்கோ. pair of அப்படின்னா ரெண்டு, linear equation அப்படின்னா என்னது, power highest power 1 இருக்கும். இப்போ x plus y equal to 2. So இதான் linear equation. ஏன்னா power 1 இருக்கு. அதுக்கப்புறம் 2 variables சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ இதான் அந்த 2 வேரியபிள், ஒன்று வந்து எக்ஸு ஒன்று வந்து ஒய். ஸோ இதை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. பேர் ஆஃப் அப்படின்னா இதே வந்து இன்னொரு ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இப்போ இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ இதுதான் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். சரியா? ஸோ ஹையஸ்ட் பவர் எத்தனை இருக்கணும்? 1 இருக்கணும். 2 இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். 3 இருந்துச்சுன்னா கியூபிக் ஈக்குவேஷன். 4 இருந்துச்சுன்னா பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சரியா? சரி, இப்போ கொஸ்டின் போகலாம். எக்ஸசைஸ் 3.1. கொஸ்டின் நம்பர் 3. The cost of 2 kg of apples and 1 kg of grapes on a day was found to be rupees 160. After a month, a cost of 4 kg of apples and 2 kg of grapes is 300. Represents the situations algebraically and graphically. So, solution represent the situation அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் கண்டுபிடின்னு உன்னைய சொல்லலை. சரியாம்மா? ஸோ அல்ஜிப்ரேக்லினா நீ வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஜாமெட்ரிக்லனா அதுக்கு வந்து 2 ஸ்ட்ரைட் லைன் வரையணும், அதை வரைஞ்சிங்கன்னா போதும். தட்ஸ் ஆல். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதே நிறைய பேர் தப்பு பண்ணுற அப்படி தானே? ஸோ இதை நல்லா கவனிங்க. 2 kg ஆஃப் ஆப்பிள்ஸ். ஸோ ஆப்பிள் வந்து எத்தனை கேஜி? 2 kg. அடுத்தது 1 kg ஆஃப் கிரேப்ஸ். அதாவது அப்போ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, வெயிட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்படி தானேம்மா? ஃபஸ்ட்டு ஆப்பிள் 2 கிலோ வாங்கியிருக்காங்கம்மா. கிரேப்ஸ் வந்து 1 கிலோ வாங்கியிருக்காங்க. சரியா? ஆன் ஏ டே ஃபவுண்ட் டு பி rupees 160. ஸோ ரெண்டும் சேர்த்து அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? 160. ஆஃப்டர் அ மந்த். ஸோ இது செகண்ட் சென்டென்ஸ். ஸோ த காஸ்ட் ஆஃப் 4 kg ஆஃப் ஆப்பிள்ஸ். முதல்ல 2 kg-யாக இருந்த ஆப்பிள் இப்போ எத்தனை கேஜி ஆயிடுச்சு? 4 kg ஆயிடுச்சு. கிரேப்ஸ் பாருங்கள், 2 kg ஆஃப் கிரேப்ஸ். ஸோ ஓகே, கூட வாங்கியிருக்காங்க. அப்போ அமௌண்ட் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். சரியாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள், அப்புறம் என்ன வாங்கியிருக்காங்க? கிரேப்ஸ். ஃபஸ்ட்டு ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கம்மா? 2 kg. கிரேப்ஸ் வந்து 1 கிலோ வாங்கியிருக்காங்க. மந்த், ஆஃப்டர் எ மந்த் அப்போ வந்து ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 4. கிரேப்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 2. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன இதில் இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சரி இப்போ நீங்கள் கடைக்காரங்கிட்ட ஆப்பிள் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கீங்க அப்படி தானே? அப்போது எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? கிரேப்ஸுக்கு பணம் கொடுக்கணும்ல. 1 கிலோ வாங்கியிருக்கீங்க, அப்போ கிரேப்ஸ்க்கும் நம்ம பணம் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? சரியா? அப்போ நம்ம இது என்ன செய்யணும்னா, காஸ்ட் ஆஃப் 1 kg. சரியா? அவங்க வெயிட் வந்து அவங்க வெயிட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும்? 1 kg. 1 kg எவ்வளவு, அதை தான் நம்ம என்னென்னு வச்சுக்கணும்? லெட் த காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் ஆப்பிள். ஓகே, ஸோ அது வந்து நம்ம எவ்வளோன்னு வச்சுக்கணும்? x rupees. we don't know the rupees. ஓகே, காஸ்ட் ஆஃப் இதுமா இப்போ வந்து கிரேப்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் கிரேப்ஸ் அதாவது 1 kg. அதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 kg, 1 கிலோ எவ்வளோ? சரியா? அப்போ நம்ம 1 கிலோ வாங்கியிருந்தா 1 கிலோ அமௌண்ட் கொடுப்போம். நம்ம ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 2 கிலோ. அப்போ நீங்கள் எப்படி பணம் கொடுப்பீங்க? 2 kg-யும் இன்ட்டு அமௌண்ட்டோ, அது எவ்வளோ அமௌண்ட்டோ அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி ஆப்பிளுக்கு கொடுக்கணும். சரி, அப்போ கிரேப்ஸ்க்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 1 × 1. ஸோ ரெண்டும் சேர்த்து அவங்க எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க தெரியுமா? 160. ஸோ அடிஷன். இப்போ ரெண்டாவது, ஆஃப்டர் எ மந்த்து ஆப்பிள் எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்க? 4 kg. இது வந்து வெயிட்டு, நல்லா கவனிச்சுக்கோ, இது வெயிட்டு. அப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 1 இது எக்ஸ், அது எக்ஸ், அது எக்ஸ். இங்கே வந்து அதே மாதிரி யாருக்கு என்ன போடுவீங்க? கிரேப்ஸ்க்கு வந்து ஒய். ஸோ ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 300. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க 160 கொடுத்துருக்காங்களாம். அதாவது ஆப்பிள் அமௌண்ட்டையும் கிரேப்ஸோடதையும் சேர்த்து 160 கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் மந்தில் வந்து ஆஃப்டர் அ மந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ஆப்பிள்ஸ் வந்து 4 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கோட காஸ்ட்டும் வந்து 2. கிரேப்ஸ்க்கு வந்து 2 கிலோ, அதுக்கும் காஸ்ட்டும் ரெண்டையும் ஆட் பண்ணால் 300. ஸோ இதுதான் அல்ஜிப்ரேக்கலி ஈக்குவேஷன். ஃபார்ம் பண்ணியாச்சம்மா? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக அல்ஜிப்ரேக்கலி அப்படின்னு போட்டுட்டு அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். ஸோ எப்பயுமே வெயிட் வந்துச்சுன்னா
வெயிட்டு எத்தனை கிலோ வாங்கியிருக்கோம் அந்த வெயிட்டும் காஸ்ட் ஆஃப் 1 kg காஸ்ட் ஆஃப் 1 kg. ஸோ இங்கே வெயிட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் 1 kg நம்ம என்னென்னு வச்சுக்கணுமா எக்ஸ் ஆர் ஒய்ன்னு வச்சுக்கணும். ஒருவேளை அவங்க காஸ்ட் ஆஃப் 1 kg கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து வெயிட்டை எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கணும். சரியா? ஸோ ஆப்பிளுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே நீ எக்ஸ் வைக்கணும், கிரேப்ஸ்க்கு வந்து ரெண்டுத்துலேயுமே ஒய் வைக்கணும். ஸோ இதை மாற்றி வச்சிடக்கூடாது. ஓகே. ஸோ அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சதுல 2x plus 1y equal to 160 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு 4x plus 2y equal to 300. ஸோ ஓகே. ஸோ அப்போ ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளா என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதான் நீ லீனியர் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு லேர்ன் படிக்கணும். ஓகே. சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு கிராஃப் வரைய போகிறோம். கிராஃப் வரைகிறதுலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, ஃபஸ்ட்டு சம்முக்கு இப்போ நம்ம செய்வோம். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அது என்னமா இருக்குது, எஸ் ப்ளஸ் 1y ஈக்குவல் டு 160. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா கண்டுபிடிக்கணும்னா y வேல்யூ பாக்ஸில் கண்டுபிடிக்கணும், எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நீ எந்த வேல்யூனாலும் டசன்ட் மேட்டர். இப்போ 1y இங்கே வச்சுக்கோ, 160 மைனஸ் 2x. ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக போச்சு பாருங்களேன். இங்கே ஒய்க்கு பக்கத்தில் 1 தானமா இருக்குது, அதனால் நமக்கு டிவிஷனில் எந்த நம்பருமே இல்லை. போன சம்மெல்லாம் நமக்கு டிவிஷனில் என்ன வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்பர் வந்துட்டே இருந்துச்சு. சரியா? பட் இதில் நம்பரே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாகி போச்சு. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பாசிட்டிவ் நம்பரும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், நெகட்டிவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், எதுனாலும் ஓகே தான். சரியா? இப்போ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ண வச்சுக்கோங்க. இங்கே y is equal to 160 மைனஸ் 0. அப்போ 0 கிடைக்கும், 1 என்னமா கிடைக்கும் 160. சரி, அடுத்தது வந்து எக்ஸுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 160 மைனஸ் 2 இன்ட்டு 10. அப்போ என்ன வரும் 160 மைனஸ் 20, அதாவது 140. இங்கே வந்து 140, இது வந்து 160. சரியா? சரி, அடுத்தது வேறு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 இன்ட்டு 50 ஆர் 40, எதுனாலும் மாவும் இஷ்டம் தான். 160 மைனஸ் 100, ஸோ அப்போ வந்து 60. அதாவது நான் 50 சப்ஸ்டியூட் பண்ணலை, ஐ கெட் என்ன வந்துருக்கு பாருங்கள் வேல்யூ 60. ஓகே. ஸோ திருப்பி y is equal to 160 மைனஸ் 2 இன்ட்டு ஒரு அடுத்த பாயிண்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் 70 போட்டிருக்கோம். அப்போ 160 140, ஸோ we get 20. அவ்வளோதான். இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள்? இன்னொரு பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே வந்து 70 போட்டு கீழே வந்து என்ன போடுவீங்க 20. ஸோ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது இல்லைம்மா. ஃபஸ்ட்டு 0 இருக்கையில் 160 இருக்குது. சரி, அப்போ வந்து எக்ஸோக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 வேல்யூ கிடைக்கும், 80 சப்ஸ்டியூட் பண்ணோம். கரெக்டாக? அதாவது 160 மைனஸ் 2 இன்ட்டு 80. ஸோ அப்போ நமக்கு வந்து 0 வரும். 80 நமக்கு வந்து இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லலை, அதனால நம்ம இவ்வளோ வரைஞ்சாலே போதும். இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். சரியா? சரி, இப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கு அதே மாதிரி பாயிண்ட்ஸ். இதில் சப்ஸ்டியூஷன் வந்து கரெக்டாக பண்ணணும். நம்ம எங்கே மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே என்ன பிளேஸ்மா எக்ஸோட பிளேஸ். அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் 160லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் சப்ஸ்டியூஷன். இதில் வந்து யாருக்கும் டவுட் இருக்கவே கூடாது. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷன் என்னது நமக்கு 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 300. ஓகே. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? செய்வோமா தனியாக 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 300. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம போன சம்மில் பண்ண மாதிரி தான் யாரை தூக்கணும், y இங்கே வச்சுட்டு எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போ மைனஸ் 4x. சரியாம்மா? சரி, இப்போ y பக்கத்தில் நமக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் வரணும். வரையில் எப்படி வரணுமா டிவிஷனில் வரணும். அப்ளை பண்ணலாம் 300 மைனஸ் 4x டிவைடட் பை 2. இந்த 2 வந்து இது ரெண்டுக்குமே காமன், அதனால நோட் பண்ணிக்கோங்க. சரியா?
இன்னொன்று நம்ம இது வந்து 300ம் இங்கேயும் 4ம் இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 300 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 150 வரும், மைனஸ் 2x வரும். எதுக்கு நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் பாக்ஸ் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்லம்மா, அதுக்காக தான். சரியா? அதே மாதிரி சொல்யூஷன் பாக்ஸ் போட போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் செய்யலாம் பாருங்கள். இங்கே எக்ஸு 3 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, கூட கண்டுபிடிச்சிக்கலாம். போன சம்மில் வந்து என்ன வந்துச்சுன்னா 160 வந்துச்சு இல்லை, இதில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்களா, 150 இருக்குது. சரியாம்மா? ஓகே. இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 இன்ட்டு எக்ஸோட பிளேஸில் 0. அப்போது நமக்கு என்ன கிடைக்குது? 150 மைனஸ் 0. ஸோ தட் இஸ் 150. மைனஸ் 0 150 தான். அப்போது when x is equal to 0 we get 150. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 150 போட்டாச்சு. இந்த 2ஓட பிளேஸில் ஒரு 40 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் பாருங்கன்னா 150 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், 80 வரும். ஸோ 80 சப்ராக்ட் பண்ணால் we get 70. சரி, அப்புறம் y is equal to 150 மைனஸ் 50 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 100 வரும். அப்படிதானம்மா? 150 மைனஸ் 100. ஸோ தட் இஸ் 50. அதாவது எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு, 150 ஆன்சர். எக்ஸ் வந்து 40ஆக இருக்கையில் ஆன்சர் வந்து என்னமா வந்திருக்கு? 70. அடுத்தது எக்ஸ் 50ஆக இருக்கையில் ஆன்சர் என்னமா வந்திருக்கு? அதுவும் சரியா? ஸோ அடுத்தது வந்து 70 80 எப்போமா 0 வரும் நமக்கு? இங்கே 150 மைனஸ் 2x இருக்கு இல்லையா, இப்போ கண்டிப்பாக 0 கண்டிப்பாக வரும். அப்போ எந்த பாயிண்டில் வரும்? அது வந்து எப்படி வரும் கண்டுபிடிங்க. 150 மைனஸ் 2x இருக்குது அப்படின்னா அந்த மைனஸ் 2xோட பிளேஸ்லையும் நமக்கு என்ன வரணும்னா 150 தான் வரணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகணும்னா அது கேன்சல் ஆகும். சரியா? சாரி, லாஸ்ட் சம் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 150 மைனஸ் 2 இன்ட்டு 70 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 150 மைனஸ் 140. ஸோ வி கெட் 10. அடுத்தது 150 is equal to மைனஸ் கிட்டத்தில் வந்தாச்சு 70 வரப்போ வந்துருச்சு. 75 போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இங்கே 150 வரும், 0 கிடைக்கும். ஸோ 150 மைனஸ் 150 நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம டேபிளில் என்ன செஞ்சுக்கணும்? சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஓகே. இப்போ நம்ம இதை என்ன செய்யணுமா? டயக்ராம் போட போகிறோம். பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி மேலே போனால் எனக்கு அந்த இது கிடைக்கல. இப்போ இதெல்லாம் ஓகே. நம்ம இப்போ இது எல்லாமே எதில் எழுது பெஸ்ட்டு? எல்லாமே டென்ஸில் வந்திருக்கு ஆன்சர் இல்லைம்மா. ஸோ அதனால் நம்ம இது எதில் வச்சுக்கிறது நமக்கு பெஸ்ட்டு? டென்ஸ் தான். 40 50 60 எது வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம்னா 75 100 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 10 20 எதுலையுமே நெகட்டிவ் ஆன்சர் என்ன செய்யலை? வரலை. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து 50னா 60 வந்துச்சு, அதாவது இங்கே மேலே உள்ள பாயிண்ட்டு. 60னா 40 வந்துச்சு. அடுத்தது 70னா 20. ஸோ அப்போ என்ன? ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியாம்மா? ஸோ நம்ம 10 கூட கண்டுபிடிச்சிருக்கோம், 0க்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதெல்லாம் இங்கே போட்டுக்கணும். சரியா? இப்போ இந்த டயக்ராம் புரிஞ்சா இது வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோடது. நான் எல்லா பாயிண்ட்ஸும் முதலே உனக்கு அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதை தான் இங்கே எழுதணும். கூட இருந்துச்சுன்னா ஓகே, பரவாயில்ல. ஸோ இது என்னது? ஈக்குவேஷனோட பேர் என்னதுன்னா 2x + y = 160. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிங்க. நம்ம இப்போ டேபிள் கண்டுபிடிச்சோம்மா, இந்த இங்கே இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸோட வேல்யூ பாருங்களேன் 70ஆக இருக்கையில் என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 10. அப்போ 75 அதாவது நடுவில் இங்கே இருக்கையில் என்ன வந்திருக்குன்னா 0 வந்திருக்கும். அடுத்தது என்னமா வந்திருக்கு? நம்ம கண்டுபிடிச்சி பிஃபோராக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 60 ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அந்த டேபிளில் போட்டால் இது ரெண்டும் இப்படி வரும் கோடு. நான் கொஞ்சம் கோணலாக போட்டேன். சரியா? ஸோ அவ்வளோதான். இது எப்படி வருதுன்னா ரெண்டும் இந்த மாதிரி பேரலாக பக்கத்தில் வந்து ரெண்டும் இப்படி வருது, இப்படி வந்து இப்படி வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ரெண்டுமே நெவர் மீட் அப்படி தானம்மா.
ஸோ பேரலல் லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போகிறதுக்கு நமக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும் ஆன்சர். நம்ம இது ரெண்டுமே எப்போ ஜீரோவாக வந்திருக்குன்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் 75 இருக்கையில் வந்துச்சு, வந்து ஜீரோவாக வந்துச்சு. சரியாம்மா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எப்போ ஜீரோ வந்துச்சு? 168 இருக்கப்போ, இந்த 80 இருக்கப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? சரியா வந்துருக்கு. சரியா? ஸோ எக்ஸ் 80 இருக்கையில் ஒய் வந்து 0. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டயக்ராமு போடுறோமோ அதை வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணேன் ஆன்சரை இந்த மாதிரி டென்ஸ் போட்டுட்டு பிளாட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருது, ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. சரியாம்மா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போல்லாம் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இது ஒரு எக்ஸோட வேல்யூ இருக்குது, ஸோ ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஒய் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதில் நம்ம எக்ஸுக்கு என்ன பேர் சொல்லணும் அப்படின்னா இண்டிபெண்ட், ஒய்யோட டிபெண்ட். சரியா? ஸோ அதாவது y is equal to 160 minus 2x, இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்று 150 minus 2x. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம இதை என்ன சொல்லணும்னா எக்ஸுக்கு நான் என்ன வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 0, 10, 20, 50, 100 எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? அப்போது எக்ஸுக்கு எக்ஸ் வந்து இட் டேக்ஸ் எனி வேல்யூ. ஆனால் ஒய் வந்து டிபெண்ட் பண்ணி யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம எக்ஸை வந்து என்ன சொல்லணும்னா இண்டிபெண்ட்னு சொல்லணும். ஒய் வந்து என்னது? டிபெண்ட் ஆன் எக்ஸ். சரியாம்மா? ஒய் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸை டிபெண்ட் பண்ணி. எக்ஸோட வேல்யூ என்ன வருதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு ஆப்பிள் கிரேப்ஸை வச்சு கரெக்டாக அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒய்யை மட்டும் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒய்யை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மீதி எல்லாரையும் உள்ளே அங்கிட்ட தள்ளி விட்டுறணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி, ரொம்ப சிம்பிள். சப்ஸ்டியூஷனில் தான் நீ தப்பு விடுவ. சப்ஸ்டியூஷனில் தப்பு வராமல் பர்ஃபெக்டாக அந்த டேபிள் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால்குலேஷனை வந்து கரெக்டாக செய்யணும். சரியாம்மா? கால்குலேஷன் கரெக்டாக அந்த மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே you will get the right answer. Okay, so I hope you all understand the problem. Okay, so after seeing the video just do the problem. Okay students, thank you.